Hi friends, இது உங்க ஷேரோட இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனல்ல வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ நிஃப்டி சார்ட் வந்து நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் இது. ஸோ கிட்டத்தட்ட 90% எக்ஸாக்டா போச்சு. பட் நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. பட் நான் இங்க வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். இங்கேயும் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் நான். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணேன். பட் இந்த இடத்துல ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஸோ இந்த இடம் வந்து எண்டில் வந்து நான் நோ லாஸ் இல்லாம தான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட எக்ஸாக்டா போச்சு. பித்து பெசராம போச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஆனா இதுல என்னன்னா நம்மளுக்கு அன்னைக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும். சரிங்களா? நம்ம சார்ட்டே போட்டு கொடுத்தாலும் நீங்க அன்னைக்கு உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு வைங்க, நீங்க தப்பான இடத்துல போய் பை பண்ணுவீங்க. நான் எப்பவுமே அதான் சொல்றது உங்களுக்கு. என்ன சொல்லுவேன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கிடைச்சதுன்னா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரேட் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஒரு நிமிஷம். சோ நாளைக்கு வந்து நிஃப்டி சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து 9:15 to 11:40 செல். நாளைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, 9:15 to 9:40 பயங்கரமா செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே எதனா பொசிஷன், அதாவது ஸ்விங் ட்ரேடிங்கான பொசிஷன் எதனா வச்சிருந்தீங்கன்னா கூட க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு லாங் டேர்ம் வச்சிருந்தீங்கன்னா அவசியம் கிடையாது. பட் ஒரு பயங்கரமா இங்க இருந்து ஒரு ரெட் கேண்டில் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்து எக்ஸ்ட்ரீமா எங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஃபால் வந்து 9:50 to 10:20, 10:35 to 10:51. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபால் இருக்கும் நாளைக்கு. அதாவது 3rd செப்டம்பர் சொல்றேன். இந்த இடம் ஃபுல்லா செல்லா போகும் நாளைக்கு. பட் இந்த இடத்துல எக்ஸாக்டா இந்த ஜோன் 9:50 to 10:20, 10:35 to 10:51. ஸோ இந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபால் இருக்கும் நாளைக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணீங்க. $11:40 to 12:20. பை கொடுக்குறேன். எப்பவுமே வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? நான் இந்த மாதிரி நடுவில் நான் அழிச்சிருவேன். ஸோ என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு உங்களுக்கு புரியாது. 12:29 to 1:18 sell 182 130 buy 132 141 sell 141 to 152 buy avoid 152 330 by 225 to 3 strong by 225 to 3 225 to 3 strong by. ஸோ இங்க 152 to 330 நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பை வந்து 225 to 3. ஸோ இந்த டைம் இந்த 225 ல இருந்து 3 o'clock வரைக்கும் பயங்கர எக்ஸ்ட்ரீமா மேல போகும். பட் இதுவே மேலதான் 3:30 வரைக்குமே மேலதான் போகும். பட் அந்த இடத்துல இன்னும் ஒரு பெரிய கிரைன் கேண்டில் வரலாம். சரிங்களா? ஸோ அதாவது என்னன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இறங்கிட்டு செகண்ட் ஹாஃப் நல்ல புல்லிஷ் இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. பிவட் டேபிள் போட்டுக்குங்க. சரிங்களா? சார்ட் ஓபன் பண்ணிட்டு பிவட் பாயிண்ட போட்டுட்டு சப்போர்ட் எங்க கிடைக்குது, நான் கொடுத்திருக்க இடத்துல வந்து சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா நீங்க ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. சரிங்களா? முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் அந்த நடுவுல போய் நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. நடுவுல போய் ட்ரேட் பண்ணா அது ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஏன்னா இதுல வந்து கேன் அனாலிசிஸும் இருக்கு, கேனோட ரூலும் இருக்கு இதுக்குள்ள. சரிங்களா? இது எடுக்கிறதுக்கு எனக்கு 6 hours ஆகும். பட் இருந்தாலும் நான் என்னோட ஹார்ட் ஒர்க் நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து உங்க சோஷியல் நெட்வொர்க்ல ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா. ஏன்னா நான் உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கறது இல்லை. ஸோ அது ஒண்ணுதான் கேட்கிறேன். சரிங்களா? கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணீங்க. ஏதாவது அப்டேட்னா நான் அதுல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.